ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் சரஸ்வதி பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த சின்ன டம்ளரால் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை விட்டு நான் 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இந்த மெத்தடில் அப்பம் பண்ணினோன்னாக்கா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துன்ட்டு அதில் ஊற வச்ச பச்சரிசி எடுத்து நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு அந்த மிக்சியில் போட்டுக்கலாம். 4 ஏலக்காயை அதோடைய அந்த அரிசியோடையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு மூடியில் பாதி அளவுக்கு எடுத்து, இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அந்த அரிசியில் தண்ணியை விட்டு அரைச்சோன்னாக்க மசியும், ஆனால் தண்ணி விட்டோன்னாக்கா ரொம்ப ஓடி போய் தடன்னு ஆகிடுங்கிறதுனால நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சிட்டு அந்த தண்ணியை விட்டு தான் அரைக்க போகிறோம். அரிசியும் பருப்புமா சேர்ந்து 1 டம்ளர் அளவுக்கு இருந்தது. அதனால் 3/4 டம்ளருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வெல்லம் போட்டுக்கோங்க. போதும். வெல்லம் அதிகமாக போனால் அலந்து போயிடும். அதனால் 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட போட்டால் போகிறோம் வெல்லம். இந்த வெல்லத்தில் கல் இருக்குமோங்கிறதுக்காக நான் இப்படி வெல்லத்தை கரைச்சிட்டு போடுறேன். நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் கல் இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக போட்டு அரைச்சிடலாம். இந்த கரைச்ச வெல்லத்தை அந்த அரிசியில் ஒரு 2 சுற்றி மிக்சியில் அரைச்சிட்டு அதுலேயே அந்த வெல்லத்தை கரைசலையும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தோசை மாப்பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ அரைச்ச மாவு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கலாம். அப்பம் குத்துறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் அப்பம் நல்லா உப்பி எழும்பி வரும் மேலே. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் நடுவில் விட்டோம்னாக்கா இது போல் நல்லா உப்பி மேலே நல்லா வரும். மாவை விட்ட உடனே திருப்பி போடாமல் இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டோம்னாக்கா 2 சைடும் நல்லா வெந்து சாஃப்டான அப்பம் கிடைக்கும். மாவை ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லாட்டா மேலே செவந்துடும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். இப்போ சைடெல்லாம் ஓரத்துலலாம் கொஞ்சம் செவந்து வர டயத்துக்கு அதை திருப்பி போட்டுடலாம். இதே போல் எல்லா மாவையும் ஒரு அப்பமாக போட்டு செவக்க விட்டு எடுத்தோம்னாக்கா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்பம் பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா, எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் அப்பம் பண்ணினோன்னாக்கா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சைடுலலாம் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் அப்பம். சரஸ்வதி பூஜைக்கு எங்காத்துலலாம் அப்பம் குத்துறது வழக்கம் நெய்வேத்தியத்துக்கு, அதனால் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த சரஸ்வதி பூஜைக்கு இதே போல் அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.